ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து ஒரு ஸ்பூன், சீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கடுகுலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கேரட் வந்து நான் வந்து 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூள்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பருப்புலாம் போட்டு கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுத்து இது ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு கேரட் எடுத்திருக்கேன். நல்லா இதை சீவிட்டு அது ஒரு சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த கேரட் ரைஸ். இதில் நீங்கள் கடுகு போடும்போதே நீங்கள் மிளகா வேணுன்னா கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ. நான் வந்து அது போடல. அதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா கிளறி விட்டு ஒரு சிம்லேயே வச்சுட்டு மூடி கொஞ்சம் எடுத்து கிளறிக்கங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு. பாருங்கள், தீர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கிளறிக்கலாம். உப்பு வந்து இதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேபிள் சால்ட்டு, தூள் உப்பு நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், ஒட்டாமல் எல்லாம் வந்து இதாகிடுச்சு, சூப்பராகவே இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கேரட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாதம் கிளறிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த சாதம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.